up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். 3 தனியார் மருத்துவ கல்லூரிகளில் இருந்து அரசுக்கு 298 MBBS இடங்கள் ஒதுக்கீடு. விரைவில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடத்தப்படும் என தகவல். பள்ளிகள் அருகே போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுகிறதா என தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவு. தவளக்குப்பம் மின் அலுவலகத்தில் 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அதிகாரி கைது. லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி. புதுவை முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு அரசு கல்லூரிகளில் ஒப்பந்த உதவி பேராசிரியர்களை பணி நீட்டிப்பு செய்ய வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 3 தனியார் மருத்துவ கல்லூரிகளில் இருந்து அரசுக்கு 298 MBBS இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் உள்ள MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்புக்கான இடங்கள் சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 180 இடங்களில் 131 இடங்கள் புதுவை மாணவர்களுக்கும், மீதமுள்ள இடங்கள் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காலாப்பட்டு பிம்ஸ், அரியூர் வெங்கடேஸ்வரா, மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் ஆகிய 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 750 MBBS இடங்கள் உள்ளன. இந்த கல்லூரிகள் மற்றும் 2 தனியார் பல் மருத்துவ கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களை பெறுவது தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தை கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றதில் தனியார் மருத்துவ கல்லூரிகள் 50% இடங்களை அரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் ரங்கசாமி தலைமையில் ஜூலை 29ஆம் தேதி நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், சிறப்பு பணி அதிகாரி மேரி ஜோசபின் சித்ரா மற்றும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் 2 தனியார் பல் மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பிம்ஸ் 108, வெங்கடேஸ்வரா 95, மணக்குள விநாயகர் 95 என மொத்தம் அரசுக்கு 298 MBBS இடங்கள் ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன்படி இந்த ஆண்டு 43 இடங்கள் கூடுதலாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 131 இடங்கள் மற்றும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரியில் 298 இடங்கள் என மொத்தமாக புதுச்சேரி மாணவர்களுக்கு அரசு ஒதுக்கீட்டின் கீழ் 429 இடங்கள் கிடைக்கும். இதேபோல் பல் மருத்துவத்தை பொறுத்தவரை 2 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகள் தலா 50 BDS இடங்களை அரசுக்கு வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. இந்நிலையில் அரசுக்கான தனியார் மருத்துவக் கல்லூரி இடங்கள் பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ள நிலையில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு விரைவில் நடத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. பள்ளிகளுக்கு அருகில் உள்ள கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுகிறதா என தீவிர ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் போதை மற்றும் புகையிலை பொருட்கள் தடுப்பது சம்பந்தமான மாதாந்திர ஆலோசனை கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை தாங்கினார். மேலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், துணை ஆட்சியர், வருவாய் அதிகாரி, கல்வித்துறை, சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அனைத்து துறைகளும் கடந்த மாதம் எடுத்த நடவடிக்கைகள், செயல்பாடுகள் குறித்து விளக்கினர். மேலும் காவல்துறையினர் சார்பில் 13 வழக்குகள் பதியப்பட்டு 1.7 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர்.
மேலும் கல்வித்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட துறைகளின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மூலம் மருந்தகங்களில் காலாவதியான தடை செய்யப்பட்ட போலி மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறதா என சோதனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தவளக்குப்பம் மின் அலுவலகத்தில் 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அதிகாரியை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்த தவளக்குப்பத்தில் மின்துறை அலுவலகத்தில் வில்லியனூரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் பவர் லைனிங் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு அருகில் உள்ள ஒரு பிரியாணி கடையில் மின் கட்டண பாக்கி இருப்பதால் அதிகாரியின் உத்தரவின் பேரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. பிரியாணி கடைக்கு மீண்டும் மின் இணைப்பு வழங்க ஆறுமுகம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத பிரியாணி கடை உரிமையாளர் பரமசிவன் இது தொடர்பாக புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்தில் தெரிவித்துள்ளார். அவர்கள் கூறிய ஆலோசனையின் பேரில் ரசாயன பொடி தடவிய 15,000 ரூபாயை மின் அலுவலகத்தில் இருந்த ஆறுமுகத்திடம் பரமசிவன் கொடுத்தபோது மின் அலுவலக வளாகத்தில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல்துறையினர் ஆறுமுகத்தை கையும் களவுமாக சுற்றி வளைத்து பிடித்தனர். மேலும் அவரிடம் இருந்து 15,000 ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை அதிரடியாக கைது செய்து லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மின் இணைப்பு கொடுக்க லஞ்சம் பெற்றதாக மின்துறை அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி முதலமைச்சர் உடனடியாக அரசு மற்றும் சொசைட்டி கல்லூரிகளில் ஒப்பந்த உதவி பேராசிரியர் பணி நீட்டிப்பு செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கி வரும் அரசு கல்லூரிகளில் மத்திய தேர்வாணையம் மூலமாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவதால் புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு பணி கிடைப்பதில்லை என்பதால் இதனை கருத்தில் கொண்டு கடந்த காலத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் பாண்டிச்சேரி சொசைட்டி காலேஜ் கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டு சொசைட்டி கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இதனால் புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு உயர்கல்வியும் கற்றுக் கொடுப்பதற்கு உதவி பேராசிரியர் பணிகள் உள்ளூர் இளைஞர்களுக்கும் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசு கல்லூரிகளில் UPSC மூலம் நியமனம் செய்யப்படும் உதவி பேராசிரியர் 1,20,000 ரூபாய் சம்பளம் பெறும் நிலையில் அதே பணியை செய்யும் ஒப்பந்த உதவி பேராசிரியர்கள் வெறும் 40,000 ரூபாய் சம்பளம் பெறும் நிலை புதுச்சேரி மாநில உயர்கல்வி நிறுவனங்களில் நிலவுவதாகவும் இந்த ஆண்டு ஒப்பந்த நீட்டிப்பு செய்யப்படாததன் விளைவாக ஜூலை 1 முதல் கல்லூரிகளில் வகுப்புகள் நடைபெறாததால் மாணவர்களுக்கு கல்வி கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் புதுச்சேரி அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாததால் உயர்கல்வி அமைச்சர் யார் என்று தெரியவில்லை எனவும் இதனால் இந்த பிரச்சினைக்கு கல்லூரி முதல்வர், இயக்குனர், உயர்கல்வி துணை இயக்குனர் ஆகியோரால் சரியான தீர்வு கொடுக்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்ட அவர், புதுச்சேரி முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு இந்த உதவி பேராசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்க வேண்டும் எனவும் இந்த உதவி பேராசிரியர்களுக்கு நிரந்தர பணி ஆணை வழங்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கேட்டுக்கொள்வதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து புதுச்சேரி தலைமை செயலாளருக்கு 5வது முறையாக மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. நாடாளுமன்ற செயலக இயக்குனர் ராகுல் சிங் புதுச்சேரி தலைமை செயலாளர் சரத் சௌகானுக்கு 5வது முறையாக அனுப்பியுள்ள கடிதத்தில், ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மீது தகவல்களை கோரி கடந்த ஜனவரி மாதம் முதல் 4 முறை கடிதம் அனுப்பியும் புதுச்சேரியில் இருந்து பதில் இதுவரை வரவில்லை என்றும், அரசியல் அமைப்பு மசோதா 2024 மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சட்டங்கள் மசோதா 2024 ஆகியவற்றின் மீதான விரிவான ஆய்வு முடியும் நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் யூனியன் பிரதேச அரசின் அனைத்து துறைகளுக்கும் தகவல்களை சேகரித்து முழு ஒற்றை ஆவணமாக தலைமை செயலாளர் அனுப்ப வேண்டும் எனவும், தனித்தனி தேர்வர்களால் யூனியன் பிரதேசத்தில் ஏற்படும் பொதுவான தாக்கத்தையும் குறிப்பாக பொருளாதார தாக்கத்தையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்பதால் துறை வாரியான விரிவான தகவல்கள் மற்றும் தொகுக்கப்பட்ட சுருக்கம் ஆகிய இரண்டும் ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் வருகிற 4ஆம் தேதிக்குள் மின்னஞ்சல் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அனைத்து துறை தலைவர்களும் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தின்படி தங்கள் துறைகளின் செயல்பாடுகள், திட்டங்கள், கொள்கைகள், செயல்முறைகள் மற்றும் செயல் திட்டங்களின் செயலாக்கம் மற்றும் விளைவுகள் ஆகியவற்றின் மீது தனித்தனி தேர்தல்களால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்த விவரங்களை ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அனைத்து துறைகளுக்கும் அரசு சார்பு செயலாளர் ஜெய்சங்கர் சுற்றறிக்கை அனுப்பி வைத்துள்ளார். புதுச்சேரி ஸ்ரீ சுந்தர விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் குரு பௌர்ணமியை முன்னிட்டு மகாலட்சுமி பூஜை மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சுந்தர விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமியை முன்னிட்டு 43ஆம் ஆண்டாக மகாலட்சுமி பூஜை என்கிற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நன்மை வேண்டியும் அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டியும் சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னி பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று திருவிளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். திருவிளக்கு பூஜை முன்னிட்டு சுந்தர விநாயகர் மற்றும் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். ஓம் 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 சிவாய நமஹ பிராணாயாமம் மகாகணபதயே நமோ நமஹ அநேக கோடி பிரதட்சண பிரார்த்தனை புஷ்பாஞ்சலிம் ஸ்வயாமே. பிள்ளையாரை சேர்த்துட வேண்டியது. புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள என்டி மஹாலில் நடைபெற்ற இலவச சர்க்கரை நோய் கண்டறிதல் மற்றும் கண் விழித்திரை பரிசோதனை முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரியை சேர்ந்த மறைந்த கண் மருத்துவர் அமிர்தா மகாலட்சுமியின் நினைவாக அவரது குடும்பத்தினர் அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் என்டி மஹால் நிர்வாகத்துடன் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் இலவச சர்க்கரை நோய் மற்றும் கண் விழித்திரை பரிசோதனை முகாமை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இந்த வருடமும் ஜூலை 30ஆம் தேதி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்டி மஹாலில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் அரவிந்த் கண் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டு ஆலோசனையும் வழங்கினர். மறைந்த மருத்துவர் அமிர்தா மகாலட்சுமியின் நினைவாக அவரது குடும்பத்தினர் சார்பில் நடத்தப்பட்ட இந்த இலவச மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை கோவிலில் ஆடி மாத குரு பூர்ணிமாவை முன்னிட்டு கோ பூஜை, கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்று லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆடி மாத குரு பூர்ணிமாவை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோ பூஜை, கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனை நடைபெற்றது. கோ பூஜை, கன்யா பூஜை, சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஏடிஎம் கார்டை புதுப்பிப்பதாக கூறி பெண்ணிடம் 15 லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பிள்ளையார் குப்பத்தை சேர்ந்த பெண்ணின் செல்போன் எண்ணிற்கு மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அவர் தன்னை வங்கி அதிகாரி என்று அறிமுகம் செய்து கொண்ட நிலையில் அவர் ஏடிஎம் கார்டை புதுப்பித்து தருவதாக கூறி ஓடிபி எண்ணை பெற்றுக் கொண்டுள்ளார். ஆனால் சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 15 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதேபோல் பூரணாங்குப்பத்தை சேர்ந்தவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவருக்கு டிராக்டர் வாங்கி தருவதாக கூறி 87,000 ரூபாயை மோசடி செய்துள்ளார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்தவரின் வங்கிக் கணக்கில் இருந்து அவருக்கே தெரியாமல் 14,564 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வில்லியனூரை சேர்ந்தவரின் ஏடிஎம் கார்டு கடந்த மாதம் தொலைந்து போன நிலையில் அவரது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி மர்ம நபர்கள் 12,200 ரூபாயை மோசடி செய்துள்ளனர். இந்த மோசடிகள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,230 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,290 ரூபாய்.
இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.